ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 10 மணி 28 நிமிடங்கள். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சௌரி ஜான்சி என்றவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். கத்தரண்டை ஜெபங்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, வேத வாசிப்புக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழி நடத்துவார். கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தோட நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்துகிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைக்கிறோம். பேசலோட்டம்மா. பிரதர். ஆமீன் ஆமீன். உங்களை தொடர்ந்து தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அவர்கள் இணைவார்கள். அவரை தொடர்ந்து சுசேதர் எட்வின் வாணர் அவர்கள் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆராதனை கூடாக கடந்து செல்வதற்காக நாங்கள் ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் தந்த இந்த நல்ல நாளுக்காகவும் இந்த நல்ல நேரத்திற்காகவும் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உரியது என்று அவரை ஆராதிப்பதற்கு முன்பாக 46வது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்க கேட்டு ஆராதனை கூடாக கடந்து செல்வோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டிய முறைக்கிறார், இரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமேன். நன்றி ஆண்டவரே. நல்ல தேவனாய் சிங்காசனத்தில் வீட்டிற்கும் எங்கள் தேவாதி தேவனை இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையுள்ள தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். நீர் ரட்சிப்பை தந்த தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாயிருக்கிற தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். ஆபத்து காலத்தில் எல்லாம் எங்களுக்கு அனுகூலமான துணையுமான தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வலது பாரசத்தில் இருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீர் அதிசயமான தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். நீர் இரக்கமுள்ளவர் என்றுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணும் தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்றுமே ஆராதிக்கிறோம். யாக்கோபின் தேவன் நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்றுமே ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரும் எங்கள் வாழ்க்கைக்கு பெரியவருமாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவன் நீர் என்றுமே ஆராதிக்கிறோம். நீரே எங்கள் அரணும் கோட்டையும் என்று ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவரே, அந்த வார்த்தைகள் மூலம் நீர் எங்களை ஆசீர்வதித்த தேவன். நீர் எங்களை ஆசீர்வதித்தபடியால் தாயின் கருவிலிருந்து எங்கள் பெயரை நீர் எங்களுக்காக எங்கள் பெயரை சொல்லி அழைத்தபடியால் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னவரே, திரளான ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை தெரிந்தெடுத்த தேவன். எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை தெரிந்தெடுத்து உம்முடைய பாதத்தை கொண்டு வந்து நிறுத்தின தேவன். ஆண்டவரே, சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ளாமல், சத்துரு எங்களோடு போராட விடாமல், எங்களுக்கு முன்னே சென்று நீர் சத்துருவை நிர்மூலமாக்கும் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் மழை பெய்ய செய்யும் தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து
உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, இம்மட்டும் நீர் எங்களை நடத்தின அற்புதமான உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி. எங்களை, எங்கள் குடும்பங்களை, நாங்கள் வசிக்கும் இல்லங்களை, எங்கள் பிள்ளைகளை நீர் சந்ததி சந்ததியாக, தலைமுறை தலைமுறையாக நீர் ஆசீர்வதித்தபடியினால் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களை நினைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களை மறவாதபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மோசேயோடு இருந்தது போல நீர் எங்களோடும் இருப்பேன் என்றதை ஜனங்கள் மத்தியில் நிறைவேற்றும் தேவனாக நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகும் என்று சொன்னவரே, எந்த நேரத்திலும் நாங்கள் போகும் இடமெல்லாம் உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நடக்கும் பாதைகள் எல்லாம் நீர் எங்களோடு கூட நடந்து வருவதற்காக உமக்கு நன்றி. யாக்கோபின் தேவன் நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சத்ரு எங்களுக்கு மறைவாக வைத்த வலைக்கு எங்களை நீக்கலாக்கி விடுகிற தேவன் நீர். நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை, அற்புதமே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆவியின் கரங்களை தந்தவரே, உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை, அற்புதமே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆம் ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிப்போம் ஆண்டவரே. நீர் கிருபை அளித்த தேவனாயிருக்கிறபடியால், அளவில்லாத கிருபைகளால் எங்களை நடத்தி கொண்டு வருகிறபடியால், சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலம் கொடுக்கிற தேவனாய், சத்துவம் இல்லாதவனுக்கு நீர் சத்துவத்தை பெருக பண்ணும் தேவனாய், எங்களை நீர் பலத்தால் இடைக்கட்டி எங்கள் மேல் எழும்ப பண்ணினவர்களை எங்கள் கீழ் மடங்க பண்ணும் தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயமான உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளாலும் நீர் எங்களோடு பேசுவதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். வானமும் பூமியும் அழிந்தாலும் அழியாத உம்முடைய வார்த்தைகள், அந்த அற்புதமான வார்த்தைகளை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.
உமக்காக நாங்கள் காத்திருக்கும் போது செட்டைகளை அடித்து உயர எழும்ப பண்ணும் தேவன் நீர் என்றுமே ஆராதிக்கிறோம். எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் நீராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருக்கிறபடியால், இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறபடியால் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே. உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் கேடகமாயிருந்து உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எங்களுக்காக தந்த தேவன். எங்கள் தலையை உயர்த்தி எங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி நடத்தி கொண்டு வருகிற தேவன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நம்பி இருந்தபடியால், உம்முடைய நாமத்தை நான் நம்பினபடியால், என் இருதயம் உம்மை நம்பி இருந்தபடியால் நான் சகாயம் பெற்றிருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை கண்டது. நீர் சகாயராய் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி. நீர் பராக்கிரமசாலியாய் நீர் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் சார்பில் செயலாற்றினதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கேடகமாயும் பரிசையாயும் இருப்பதற்காக உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே, நீர் என் துதியாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்மை துதிப்பதற்காகவே துதிகளை என் நாவில் தந்த தேவன் நீர். எங்கள் மீறுதல்களினால் அக்கிரமங்களினாலும் நொறுக்கப்பட்ட தேவன் நீர். எங்களுக்காக மீட்பை பெற்று தந்து எங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட தேவன் நீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீதிமான்களாய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் நின்று ஊக்கமாய் ஜெபிக்க எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத் தந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்க கற்றுத் தந்தவரே உமக்கு நன்றி ஐயா. எங்கள் வாயில் துதிகளை தந்தவரே உமக்கு நன்றி. வாக்குத்தத்த வசனங்களை எங்கள் வாயில் தந்தவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தூரமாய் இருப்பவர்களுக்கும் சமீபமாக இருப்பவர்களுக்கும் நீரே ஒரே தேவனாய் இருக்கிறதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சுகம் பலன் தரும் தந்து நடத்தும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் சர்வ ஞானி என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்கு போதுமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருப்பவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வாழ்க்கைக்கு போதுமான தேவாதி தேவனே, துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உரியது என்று உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன் என்றவரே. துஷ்டன் இனி உன்படியாய் கடந்து வருவதில்லை என்று சொன்ன தேவன் நீர். எங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செம்மையாக்கும் தேவன் நீர். கரடு முரடானவைகளை எல்லாம் சமமாக்கும் தேவன் நீர் ஆண்டவரே. அற்புதமான விதமாக, அதிசயமான விதமாக எங்களை நீர் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. சத்துரு எங்கள் வழியாய் கடந்து வராமல் நீர் காத்து கொள்வதற்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆத்துமாவை நீர் நேரிய பாதையில் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து உன் நடுவில் மகிமையாக வாசம் செய்வேன் என்று சொன்னவரே. நீர் எங்களை சுற்றிலும், நாங்கள் இருக்கும் இல்லங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக வேலி போட்டு நீர் எங்களை காத்துக்கொள்வதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் நீர் அக்கினி மதிலாக இருந்து வேலி போட்டங்களை காத்துக்கொள்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எவர்கள் உனக்கு விரோதமாய் கொடுக்கிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொன்னவரே. சத்துரு எங்களுக்கு எதிராக போராடும் போது நீர் எங்கள் சார்பாக செயலாற்றும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டித்தரும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நடக்க வேண்டிய வழிக்கு நீர் வார்த்தைகள் மூலம் வெளிச்சம் தரும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னவரே. ஒன்றுமில்லாத இடத்தில் உருவாக்க வல்ல தேவன் நீர் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. உம்மை போல் ஒரு நல்ல தேவன் இல்லை. உம்மை போல அதிசயமான தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற எங்கள் தேவன் நீர். எங்களுடைய தேவனுமாய் இருக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை நீர் ஆசீர்வதித்த தேவன். எங்களையும் உம்முடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாக நீர் மாற்ற வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உன்னிடத்தில் இருந்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே. குடும்பம் குடும்பமாக, தலைமுறையாக, சந்ததி சந்ததியாக எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் சுகஈனமான பலவீனமான நேரங்கள் எல்லாம் எங்களோடு கூட இருக்கிற தேவன் நீர்.
எங்கள் மருத்துவராக கூட இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசும் தேவன் நீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தி நீர் எங்களுக்காக தந்த அந்த வார்த்தைகளை நாங்கள் நம்பி ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் சொல்லியுமே ஆராதிக்கும் போது எங்கள் மத்தியில் நீர் உயிருள்ள தேவனாக வீற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. எங்கள் மத்தியில் எங்களை பாராதவர் போல நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னேயுண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னேயுண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைப்பேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைப்பேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைப்பேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைப்பேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக நாங்கள் சரணடைந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தைகளால் நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமான உம்முடைய பரிசுத்த திருக்கரம் எங்கள் தலைகள் மேல் அமர்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தலைகள் ஒவ்வொருவரின் தலைகள் மேலும் அமர்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு பயந்து நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் நடக்கும் போது எங்கள் பிள்ளைகளை எங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருக்க செய்யும் தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் நிறைந்த தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் மத்தியில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் எங்களை தெரிந்தெடுத்த எங்கள் நல்ல
நல்ல தேவன் நீர், இரக்கமுள்ள தேவன் நீர், மனதுருக்கமுள்ள தேவன் நீர். திரளான ஜனங்கள் மத்தியில் நாங்கள் ஒரு மனமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னவரே, நீர் இம்மட்டும் எங்களுக்கு செய்த சகாயம் ஒவ்வொன்றிற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் இம்மட்டும் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பலவீனமாய் நின்ற நேரங்கள் எங்களை நீர் பலப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனும் நீர் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலும் சகல விதத்திலும் நீர் எங்களுக்கு ஆறுதலின் தேவனாக நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை தள்ளாமல் இருக்கிற தேவன் நீர். உம்முடைய கிருபைகளை எங்களை விட்டு விலக்காமல் இருக்கிற தேவாதி தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்கள் பலனாயிருந்து எங்கள் கால்களை மான்கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உம்மை நம்பி வருபவர்களை கைவிடாத தேவனாய் நீர் ஒவ்வொருவருக்கும் கேடகமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் நீர் இரட்சணியத்தின் கேடகமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவரே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து சாத்தானின் அதிகாரங்களை எல்லாம் முறியடிக்க செய்யும் அற்புதம் நிறைந்த தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். பாதி எங்கள் கூடாரங்களை அணுகாமலும் பொல்லாப்புக்கள் விபத்துக்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளாமலும் எங்களை சுற்றிலும் கண்மலையாக நின்று நீர் காத்துக்கொள்வதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நம்பும் எங்கள் தகப்பன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்க வைப்பவரே, படுக்கையிலும் ராய்ச்சாமத்திலும் உம்மை நினைக்க வைப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கம் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்புவிக்கிறவரே, நாங்கள் மன்றாடி நிற்கும் போதெல்லாம், நாங்கள் விண்ணப்பம் கேட்டு நிற்கும் போதெல்லாம், நாங்கள் உம்மை துதித்து பாடும் போதெல்லாம் உம்முடைய செவிகள் எங்களுக்காக திறந்திருக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய செவிகள் எங்களுக்காக திறந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு பதில் தரும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இரும்பு தாழ்பாட்களையும் வெண்கல கதவுகளையும் உடைத்தறியும் எங்கள் நல்ல தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை என்று ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய சமூகம் இந்த நேரத்திலும் எங்கள் முன் செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செம்மையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. முந்தினதை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை. புதியவைகள் என்னில் தோன்ற செய்தீர், வனாந்திரத்தில் வழி உண்டாக்கினீர். நீர் கோணலானவைகளை செம்மையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே.
திறக்கக்கூடாது அடைப்பவரே, அடைக்கக்கூடாது திறப்பவரே, தாவீதின் திறவுகோலுடையவரே, திறந்த வாசலை தருபவரே, நீர்கோணலானவைகளை செம்மையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீர்வண்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர், தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. நன்றி ஆண்டவரே. தடைகளை எல்லாம் உடைத்தெறியும் எங்கள் தேவாதி தேவன், எங்களுக்கு முன்னே நீர் நடந்து செல்வதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு முன்னே நீர் நடந்து செல்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவன், எங்களுக்கு கிருபை அளிக்கும் தேவனாய், எங்களை விட்டு விலகாத தேவனாய், உம்முடைய கிருபைகள் ஒவ்வொன்றும் மாறாத கிருபைகளாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்கள் கண்மலையும் கோட்டையும் அரணுமாய் இருந்து எங்களை காத்து கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் எங்கள் தேவனே என்று நாங்கள் உம்மை நோக்கி சொல்லும் போதெல்லாம் எங்களை விடுவிக்கும் தேவனாக, எங்கள் பாதுகாப்பின் தேவனாக, எங்கள் கால்களை வலைக்கு நீக்கலாக்கி விடும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நம்பத்தக்க தகப்பன் நீர் மட்டும் தான் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு பெரியவர் நீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் மட்டுமே எங்கள் வாழ்வும் வழியும் சத்தியமுமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சரீரங்களில் நீர் வாசம் செய்வதற்காக, எங்களை நடப்பிக்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நின்று உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க செய்யும் தேவன் நீர். நீர் எங்களுக்காக தந்த ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களையும், அந்த வசனங்களை நாங்கள் நம்பி இறுக பிடித்து உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கும் போதெல்லாம் அந்த வார்த்தைகளால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சத்தியமான அந்த வார்த்தைகளை உணவாக பெற்றுக்கொள்ள செய்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் இதய விருப்பங்கள் மன வாஞ்சைகளை அறிந்து நீர் நிறைவேற்றும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவாதி தேவனுடைய கண்கள் பூமி எங்கின் மீது நோக்கமாயிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பூமி எங்கும் மீது நோக்கமாயிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. யெகோவா ஈராய் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. இருளான எங்கள் வாழ்க்கைக்கு நீர் வெளிச்சம் தரும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. பூமி அனைத்திற்கும் நீர் ராஜாவாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு தேசங்களுக்கும் நீர் ராஜாதி ராஜாவாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் உம்முடைய கிருபையின் கண்கள் காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் எங்கள் வாழ்வில் தர வல்லவர் நீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதிகாலை நேரம் உம்முடைய சத்தத்தை கேட்க செய்பவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. படுக்கையிலும் ராஜாமத்திலும் உம்மை நினைக்க செய்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய அறிவு அளவில்லாதது என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய காருண்யம் பெரியது என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறேன். வானங்களில் விளங்கும் உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் எல்லாம் வழிகளாக்கி தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறியும் தேவனாய் நீர் எங்கள் முன்னே செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களுக்காக தரும் புதிய நாட்களுக்காக உமக்கு நன்றி. அந்த புதிய நாளிலும் உம்முடைய கிருபையால் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி. இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்க வல்ல தேவன் நீர் என்று
நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளையும் நாங்கள் உண்மை நம்பி எடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவராகி எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் இரு கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இரு கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மட்டும் தான் எங்கள் தேவன் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேவன் இல்லை என்று, நீர் மட்டுமே எங்களுக்கு அடைக்கலம் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வாக்குத்தத்த வசனங்கள் மூலமாக எங்களுக்காக நீர் செய்த ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி ஐயா. ஒவ்வொரு கிருபைகளையும் எங்களுக்காக தந்த தேவன், ஒவ்வொரு வசனங்களாலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. யெகோவா ஈராய் நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈராய் நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலபெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா என் யேசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலி ஆனதினால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுகும் என்னை அணுகுவதில்லை, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா என் யேசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளில் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, வேத வாசிப்புக்கூடாக, வேத வசனங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழிநடத்தி உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாளை நாளில் இணையுங்கள், அதே வேளையிலே வியாழக்கிழமையும் இணையுங்கள். கத்தர் உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you. ஆமென். ஆமேன் ஆமேன். நன்றி பிரதர். ஆண்டவர் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி. God bless you. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து வேத வாசிப்புக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக வழி நடத்திய அவரை கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அவரை குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம்.